மகாபாரதம் சௌத்திக பருவம். உபபருவம் 2. ஐஷீக பருவம். அஸ்வத்தாமனின் நெற்றிமணி பறிமுதல் மற்றும் சாபம். பீமன் அஸ்வத்தாமனை தேடிச் சென்றான். அர்ஜுனனும் கிருஷ்ணரும் அவனை பின்தொடர்ந்தனர். அவர்கள் கங்கைக்கரையில் அஸ்வத்தாமனை கண்டனர். அஸ்வத்தாமன் பயந்து போய் உலகையே அழிக்கவல்ல பிரம்மாஸ்திரத்தை ஒரு புல்லின் வடிவில் ஐஷீகம் ஏவினான். அர்ஜுனனும் தற்காப்பிற்காகத் தனது பிரம்மாஸ்திரத்தை ஏவினான். 2 அஸ்திரங்களும் மோதினால் உலகம் அழியும் என்று உணர்ந்த நாரதர் மற்றும் வியாசர் குறுக்கிட்டு அஸ்திரங்களை திரும்பப் பெறச் சொன்னார்கள். அர்ஜுனன் தனது அஸ்திரத்தை திரும்பப் பெற்றான். ஆனால் அஸ்வத்தாமனுக்கு திரும்பப் பெறத் தெரியாது. அவன் தனது அஸ்திரத்தை பாண்டவர்களின் வம்சத்தையே அழிக்கட்டும் என்று சொல்லி உத்தரையின் கருவில் இருந்த குழந்தை அபிமன்யுவின் மகன் பரீக்ஷித்து மீது ஏவினான். கிருஷ்ணர் கோபமடைந்தார். அவர் கூறினார், அஸ்வத்தாமா, நீ ஒரு குழந்தையை கொன்றாய். ஆனால் நான் அந்த குழந்தையை உயிர்ப்பிப்பேன். நீயோ 3000 ஆண்டுகள் உடலெங்கும் புண்ணோடு தனிமையில் மக்களால் வெறுக்கப்பட்டு அலைந்து திரிவாய். மரணம் உன்னை தீண்டாது, ஆனால் நீ வாழ்வதும் மரணத்திற்கு சமமாக இருக்கும் என்று சபித்தார். கிருஷ்ணர் உத்தரையின் கருவை காப்பாற்றினார். அர்ஜுனன் அஸ்வத்தாமனின் நெற்றியில் இருந்த மணியை பறித்து திரௌபதியிடம் கொடுத்தான். திரௌபதி அதை தர்மரிடம் கொடுத்து அமைதியடைந்தாள். இதோடு சௌத்திக பருவம் நிறைவுற்றது. அடுத்த பெரிய பருவம் ஸ்திரி பருவம். போரில் கணவனையும் மகன்களையும் இழந்த பெண்களின் அழுகுரல் அங்கே கேட்கிறது.